ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஃப்ளவர்ஸை எல்லோ ஆரஞ்சு காம்பினேஷன் வச்சு எப்படி ரெண்டு மெத்தடில் பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு இதில் வெளியில் எல்லோ வச்சு உள்ளே ஆரஞ்சு வச்சு ஷேட் பண்ண போகிறோம். இன்னொரு ஃப்ளாரில் வெளியில் ஆரஞ்சு வச்சு உள்ளே எல்லோ வச்சு ஷேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ளார் பண்ணுறதுக்கு எல்லோ கலர் வச்சுருக்கேன், லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். லெமன் எல்லோ வச்சு ஒரு 3/4 ஆஃப் த பெட்டல்ஸ் பெயிண்ட் பண்ணிடணும். எப்பயுமே லைட்டர் ஷேட் கொஞ்சம் நிறையா பெயிண்ட் பண்ணிடணும். கீழே நம்ம டெப்த்து கொடுக்குற டார்க்கர் ஷேடை கம்மியாக யூஸ் பண்ணணும். இப்போ கீழே ஆரஞ்சு கொஞ்சமாக வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணி அப்படியே ஷேட் பண்ணிகிட்டே மேலே கொண்டு வந்துடணும். ஸ்மூத்தாக கொண்டு அந்த எல்லோவில் சேர்த்துடணும். இந்த மாதிரி மெத்தடில் பெயிண்ட் பண்ணுறது பெயிண்ட் ஓவர்லோட் ஆகாமல் துணி ஸ்டிஃப் ஆகாமல் இருக்கும். நம்ம நிறையா பெயிண்ட் வச்சு பண்ணோம்னா துணி ஸ்டிஃப் ஆயிரும். அதுக்காக பேலட்டில் எப்பயுமே கொஞ்சமாக பெயிண்ட் வச்சு பழகணும். இப்போ இந்த பெட்டலில் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் கூட இருக்க மாதிரி தெரியுது. அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக லெமன் எல்லோ வச்சு மேலே வச்சு கீழே பிளெண்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் கீழே நல்லா ஆரஞ்சும் எல்லோவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் வெளியில் எல்லோ வச்சு உள்ளே ஆரஞ்சு கலர் வச்சு ஷேட் பண்ணிடணும். இப்போ இந்த பெட்டலுக்கும் எல்லோ கலர் வச்சு ஷேட் பண்ண போகிறோம். ரவுண்ட் ப்ரஷில் எல்லோ எடுத்து ஃப்ரம் அவுட் சைட் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் த பெட்டல் பெயிண்ட் பண்ணி கொண்டு போகணும். ஒரு 3/4 ஆஃப் த பெட்டல் பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக ஆரஞ்சு இல்லாட்டி எனி ஷேட் ஆஃப் ரெட், கிரிம்சன் இல்லாட்டி கோரல் ரெட்டுன்னு ஒரு கலர் இருக்கும். அந்த மாதிரி கலர்ஸ் வச்சு ஷேட் பண்ணிடணும். நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்ப எப்பயும் பெயிண்ட்டை கொஞ்சமாக பேலட்டில் ஒரு பிளேட்டில் இல்லையா எடுத்து வச்சுட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி ஆஃப் த பெயிண்ட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேட் பண்ணணும். பழைய பெயிண்ட் பாட்டிலில் இருக்கிறதுலாம் காஞ்சி போயிருக்கும். அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி வச்சு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பெயிண்ட் பண்ணணும். இப்போது பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு பார்த்தோம்னா வெளியில் எல்லோ, நடுவில் ஒரு மிடில் ஷேட் ஆஃப் ஆரஞ்சு, டுவர்ட்ஸ் சென்டர் ஆரஞ்சு தெரியணும். அதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஷேடிங்னு சொல்லுவோம். இன்னும் நமக்கு சென்டர் பார்ட் ஆஃப் த பெட்டலில் டார்க்காக காட்டணும்னு நினச்சோம்னா இந்த ஆரஞ்சு வச்சுருக்க இடத்த இன்னும் டார்க்காக காட்டணும்னு நினச்சோம்னா கிரிம்சன் வச்சுக்கலாம், இல்லாட்டி மரூன் ஏதாவது கலர்ஸ் வச்சு இன்னும் டெப்த்து கூப்பிட்டிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பெட்டல்லையும் இந்த ஆரஞ்சு எல்லோ வச்சே தான் ஷேட் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸுக்கும் எல்லோ கலர் வச்சு கலர் ஃபில் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் ஆஃப் த பெட்டல், அதாவது வெளி சைடு பெட்டல்லேருந்து லைட்டாக ஆரஞ்சு கலர் வச்சு டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் த பெட்டல் லைட்டாக ஷேட் பண்ணி மர்ஜ் பண்ணிடணும். நான் இந்த மெத்தட் எதுக்கு காட்டியிருக்கேன்னா ரெண்டு கலர் வச்சு ஃப்ளவர்ஸை ரெண்டு விதமாக எப்படி ஷேட் பண்ணலாம். ஒன்று நடுவில் டெப்த்து வச்சு ஷேட் பண்ணுறது, இன்னொன்று கார்னர்ஸில் டார்க்கர் ஷேட் வச்சு ஷேட் பண்ணால் எப்படி இருக்கும் வித்தியாசம்னு காட்டுறதுக்காக ஒரே கலரை ரெண்டு ஃப்ளவர்ஸ்க்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப இந்த ஃப்ரேமை கையில் எந்த பொசிஷன்லனாலும் நம்ம வச்சு நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிடலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றதுக்காக ஃப்ரேமை ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல வச்சு உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன்.
நெக்ஸ்ட்டு இந்த பட்டை பெயிண்ட் பண்ண போகிறோம். எல்லோ கலர் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆரஞ்சு வச்சு ஷேட் பண்ணிடணும். இப்போது சாப் க்ரீன் கலர் வச்சு ஸ்டெம்மு லீவ்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ண போகிறோம். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு அதே ப்ரஷ்ஷையே நம்ம டிப்பில் பெயிண்ட் எடுத்துகிட்டு வேர்ட்டிக்கலாக வச்சு பெயிண்ட் பண்ணால் தின்னாக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் ப்ரஷ் ஃபைன் லைனர் அந்த மாதிரி வச்சு நீங்கள் தின்னாக பெயிண்ட் பண்ணிடணும். நம்ம நெக்ஸ்ட்டு லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு லெமன் எல்லோ வந்து பாதி லீஃபில் வச்சுட்டு கொஞ்சமாக சாப் க்ரீனை வச்சுட்டு ஷேட் பண்ணிடணும். நீங்கள் லீஃப் ஷேட் பண்ணுறப்ப நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். சாப் க்ரீன் வித் லெமன் எல்லோ யூஸ் பண்ணுற மாதிரி சாப் க்ரீன் வித் கோல்டன் எல்லோ யூஸ் பண்ணலாம். சாப் க்ரீன் வித் எல்லோ ஆக்கர் யூஸ் பண்ணலாம். சாப் க்ரீன் வித் ஒயிட் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி சாப் க்ரீனோட ஒரு லைட் க்ரீன்னு ஒரு ஷேட் இருக்குது, பேம்பூ க்ரீன். அந்த மாதிரி வேறு வேறு கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறப்ப இந்த லீஃப் வந்து இன்னும் அட்ராக்டிவாக தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த 2 பெட்டல் சேர்கிற இடத்துல பிளாக் கலர் வச்சு தின்னாக இதே மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன் வரைஞ்சிடணும். நம்ம எதுக்கு இந்த மாதிரி வேறு வேறு பேட்டர்ன் இது மாதிரிலாம் போடுறோன்னா ஒரு ஆர்டினரி ஒரு ஃப்ளாரல் டிசைனில் எப்படி வேறு வேறு வேரியேஷன்ஸ்லாம் காட்டலாம், அதை இன்னும் அட்ராக்டிவாக காட்டுறதுக்குன்றதுக்காக காட்டுறேன்.